गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 28ஆம் நாள், இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை, சித்திரை மாதம் 15ஆம் தேதி. இன்றைய திதி சதுர்த்தி திதி. இன்றைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. மதிய நேரம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் மாலையில் 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை நேரம் மாலையில் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்ட நேரம் மதிய நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் சுக்கிரன், சூரியன், குரு ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, புதன், செவ்வாய் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்று பாக்யஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். இன்னைக்கு தந்தை வழிகள்ல சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு வெளிநாடு பயணங்கள், இல்லைன்னா வெளிநாட்டுல வேலைகள், இதனுடைய ஏற்பாடுகளுக்காக பணம் ஏதாவது ரெடி பண்றதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உறவினர்கள் வழியில சிறு கடன் வாங்கும் சூழல்கள் ஏதாவது ஏற்படலாம். ஏதாவது அவசர தேவைகளாக இருக்கலாம், இல்லைன்னா புதிய முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லைன்னா வீட்டுல உள்ளவங்களுடைய தேவைகளுக்காக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்திற்காக உறவினர்களிடம் கடன் வாங்கும் சூழல்கள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தைக்கு உடல் மற்றும் மனதளவிலான வருத்த நிலைகள் கொஞ்சம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏதாவது இருக்குதுன்னா அதற்கு நீங்க மருத்துவரிடம் கலந்து ஆலோசிப்பது மிகவும் நன்மைகள் தரும். மனநிலை வருத்தங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏதாவது ஒண்ணு நினைச்சு நீங்களாகவே விரக்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முன்னமே நடந்த பிரச்சனைகளை நினைச்சு மனதிற்குள்ள போட்டு அழுத்தி அழுத்தி அதனால நமக்கு வருத்தங்கள் தான் அதிகமாகும். அதனால தேவையில்லாத வருத்த சிந்தனைகளை எல்லாம் நீங்க கொஞ்சம் இன்னைக்கு ஒதுக்கிடுறது மிகவும் நல்லது. இறை சார்ந்த சேவைகள் எல்லாம் செய்யும் எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இறைவனுக்கான வேலைகள்ல நீங்க அதிகமாக இன்னைக்கு ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வண்டி வாகனங்கள் எல்லாம் போகும்போது அதிக கவனங்கள் தேவை. கவன சிதறல்களோடு நம்ம எந்த ஒரு வேலைகளையும் இன்னைக்கு பண்ணக்கூடாது. கோவில் வேலைகள்ல ஈடுபடுறவங்களுக்கு செலவினங்கள் கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேரன் பேத்திகளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். அவங்க ஏதாவது உங்ககிட்ட கேட்டிருக்கலாம், தாத்தா பாட்டி இந்த மாதிரி இந்த பொருட்கள் எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கலாம். அதன் சம்பந்தமான பொருட்கள் எல்லாம் வாங்கி தர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீக குருக்களை சந்திக்க செல்லுவதற்கான எண்ணங்கள், இல்லைன்னா முயற்சிகள், அதுல ஏதாவது ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தை வழி விரோதிகள், இல்லைன்னா எதிரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. தந்தையின் பொருட்களை பயன்படுத்தும் போது கவனங்கள் தேவை. தந்தையோட பைக் எல்லாம் நம்ம வெளியில எடுத்துட்டு போறோம், நம்ம ஒரு இடத்துல நிறுத்திட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு 4 கடை தள்ளி ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். தந்தையினுடைய எந்த பொருளை பயன்படுத்தினாலும் இன்னைக்கு அதிக கவனங்கள் தேவை. சகோதரர் இல்லைன்னா அப்பாவோடு இன்னைக்கு சிறு கருத்து மோதல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முடிந்த அளவு கடனாக பொன் பொருள் வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் நலம் தரும். ஏன்னா அது மிஸ் ஆயிடலாம், இல்லைன்னா நமக்கு அவசரமான ஒரு நேரமா நம்ம வெளியில எங்கேயாவது போயிடலாம், திருப்பி வர்றதுக்கு 5-6 நாள் ஆயிடலாம். இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால பெரிய முக்கியமான பொருட்களை எல்லாம் நம்ம வாங்காம இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். சிலருக்கு வேலை சார்ந்த விஷயங்களாக இடமாறுதல்களுக்கான உத்தரவுகள், இல்லைன்னா அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஒரு சிலருக்கு தங்களின் கடன், இல்லைன்னா உடல் பிரச்சனைகள், இல்லைன்னா செலவு விபரங்கள் இதையெல்லாம் அப்பாவோடு கலந்தாலோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பதற்ற நிலை அதிகமாக இருக்கும். செயல்பாடுகள்ல தடுமாற்றங்கள் இருக்கும்.
புதிய முயற்சிகளை எல்லாம் முடிந்தளவு கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நலம் தரும். வரன் பார்க்கெல்லாம் போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் எதுவும் பண்ண வேண்டாம். இன்டர்வியூஸ் எதுவும் அட்டன் பண்றீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அது மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம். நம்மளால சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாது. அதனால புதிய முயற்சிகள் எதுவும் இன்னைக்கு வேண்டாம். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். நல்லபடியாக நடக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சம்பந்தமா பேசுறீங்கனாலும் அது குறித்த வேலைகள்ல ஈடுபடலாம். பயணங்கள் குறித்த வேலைகளாக இருக்குது அப்படின்னு சொன்னா அதுலயும் நீங்க ஈடுபடலாம் இன்னைக்கு. அதன் வழியில உங்களுக்கு லாபங்கள் நிறைய இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கின்ற காரியங்கள், மேற்கொள்கின்ற காரியங்கள்னால லாபம் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கும். வியாபாரம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இல்லைன்னா அதன் சம்பந்தமான முயற்சிகள் இதெல்லாமே இன்னைக்கு எடுக்கலாம். உங்களுக்கு லாபம் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வியாபாரம் இல்லைன்னா தொழில்முறை பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அடர் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ரிஷப ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். இன்னைக்கு பூர்வீக இடங்கள்ல ஏற்படுகின்ற பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். உடல் நிலையில கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் இதற்கெல்லாமே மருத்துவ ஆலோசனை வாங்குவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உடல் நிலையில ஒரு நீங்காத துன்பம் ஏதாவது இருந்து கொண்டே இருந்ததுன்னா அதற்கான மருத்துவ ஆலோசனைகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. முக்கியமான வேலைகள்ல இடர்பாடுகள், தொல்லைகள், அடிக்கடி இடைஞ்சல்கள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மனதளவுல ஒரு சஞ்சல நிலை இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சொந்த ஊரில் உள்ள எதிரிகள் வழியில துன்பங்கள் ஏதாவது நடக்கும். நம்மளே ஒரு வீடவே கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணி கட்டுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா பக்கத்துல இருக்கிறவங்களோ இல்ல வேறு யாராவதோ இந்த மாதிரி இந்த இடங்கள் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல ஏன் இதை போட்டு வச்சிருக்கீங்க, இது இந்த எங்களுக்குள்ள தேவையான இடம், அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வர்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களாக கொஞ்சம் வீண் அலைச்சல்கள் இருக்கும். ஏதாவது பூர்வீகம் சம்பந்தமான விஷயத்துல ஒரு இடமே முடிச்சுக்கலாம், ஒரு இடம் வாங்கலாம், இல்ல ஒரு சின்ன ஒரு வீடு வருது அதை வாங்கலாம், அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும்போது ஏதோ ஒரு பூர்வீக சம்பந்தமான எந்த ஒரு வேலைகள் பண்ணாலும் அந்த இடத்துல கொஞ்சம் இன்னைக்கு இடைஞ்சல்கள் அதிகமாக இருக்கும். அடிக்கடி போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தை வழி உறவினர்கள், மாமன்மார் உறவுகள் வழியில சிறு சிறு வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு சொந்த ஊரை விட்டு வெகு தூர பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உயில் சம்பந்தப்பட்ட சொத்துகள்ல சிறு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வழி வழியாக மூதாதையர்கள் மூலமா பயன்படுத்தின பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. நம்மளோட தாத்தா பாட்டி அதற்கு முன்னாடி இருந்த சந்ததிகள் எல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து வச்ச பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உடன் இருப்பவர்கள் வழியில ஏதாவது அவதூறுகள், வீண் பழிகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதில் கொஞ்சம் கவனம் அதிகமாக வச்சுக்கோங்க. தனித்து வாழும் நிலை போல கொஞ்சம் விரக்தி நிலைகள் கொஞ்சம் பேருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதனுடைய துன்ப நிலை இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் கழிவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னால உடல் ரீதியான துன்ப நிலைகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மனநிலையில கொஞ்சம் அழுத்தமான ஒரு சூழல் இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிலருக்கு சொந்த ஊரில் உள்ள பிரச்சனைகள் காரணமாக விரக்தி சூழல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்னடா இந்த பிரச்சனை முடியவே மாட்டேங்குது, இழுத்துட்டே இருக்கே, டக்குன்னு முடிய மாட்டேங்குது, இதுக்கு எந்த ஒரு விடிவும் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விரக்தி நிலை இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. யாராவது கேட்கிறாங்க, உறவினர்களாக இருக்கட்டும் இல்லைன்னா சொந்த ஊர்ல அக்கம் பக்கத்தினராக இருப்பாங்க, அவங்க யாராவது ஏதாவது அவசரம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட பணம் கேட்கின்ற சூழல்கள் ஏதாவது ஏற்படலாம். நீங்களும் கடன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். பெரிய அளவு கடன் இல்லைனாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க சிலிண்டர் வந்துருச்சு, ஒரு 200 ரூபாய் குறையுது, இப்ப கொடுங்க அப்படின்னு கூட கேட்கலாம். நாளைக்கு தர்றேன், இல்லைன்னா ஒரு 2 நாள் கழிச்சு தர்றேன். இந்த மாதிரியான விஷயங்கள் கூட கடன் கொடுக்கின்ற விஷயங்கள் தான். ஆனா இதெல்லாம் திருப்பி கிடைச்சிடும். பெரிய அளவிலான மூலதனங்கள் போடும்போதுதான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆழமான ஆராய்ச்சி சிந்தனை கொஞ்சம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். குழந்தைகளை மிகவும் கவனமாக இன்னைக்கு வச்சுக்கணும். நம்ம கூட இருக்கும்போதோ இல்ல பக்கத்து வீட்டுல இருக்கும்போதோ எங்க இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் குழந்தைகள் மேல அதிக அக்கறை செலுத்துவது மிகுந்த நன்மைகள் தரும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு
வெளிநாடு வேலை குறித்த முயற்சிகள்ல ஈடுபடலாம். இன்னைக்கு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான வியாபார சிந்தனை அதிகமாக இருக்கும். அதுல ஏதாவது ஈடுபடுவோமா அப்படிங்கிற எண்ணங்கள், இல்லைன்னா அதன் சார்ந்த முயற்சிகள்ல இன்னைக்கு ஈடுபடலாம். ரெட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் நீங்க போட்ட முதலீடுக்கு தகுந்த மாதிரி 2 மடங்கு உங்களுக்கு 2 மடங்கு பணம் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்ல பிரச்சனைகள் ஏற்படும். அது நல்ல விஷயமாக ஆரம்பிச்சிருப்போம். ஆனா முடியும் போது அது திரும்பி ஒரு பிரச்சனை மாதிரி முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் எடுக்க வேண்டாம். இன்னைக்கு நம்ம நல்லபடியாக ஆரம்பிச்சாலும் கடைசியில ஏதாவது ஒரு சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிய முயற்சிகள் எதுவுமே இன்னைக்கு செய்ய வேண்டாம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு லாபம் உள்ள நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. வேலையெல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். எந்த ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணாலும் இன்னைக்கு நல்லபடியாக போகும். உங்களுக்கு வேலை நல்லா சப்போர்ட் செய்யற வாய்ப்பு இன்னைக்கு நிறைய இருக்கு. எடுக்கின்ற முயற்சிகள் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும். அதுதான் பெரும்பாலும் முக்கியமான விஷயம். அப்ப நம்ம எடுக்கிற விஷயம் நமக்கு சப்போர்ட் பண்ணும் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புதன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருக்கின்றார். திருமணம் உள்ளிட்ட பேச்சுவார்த்தைகள் ஏதாவது எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாய் வழி உறவுல வரன் பார்க்கின்ற எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருமணமான தம்பதியருக்கு மனநிலையில கொஞ்சம் விரக்திகள், வருத்தங்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிலருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையே அப்படிங்கிற விரக்தி நிலையும் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். திருமண வாழ்க்கையில அம்மாவனால சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கூட்டு தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது புதிதாக தோன்றுவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பார்ட்னர்ஷிப் பிசினஸ்க்காக வண்டிகள், கட்டிடங்கள், மனைகள் இது ஏதாவது பார்ப்போமா, இது நமக்கு செட் ஆகுமா அப்படின்ற ஒரு தேடுதல் இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு இழுபறி நிலையினால நமக்கு விரக்தி நிலை கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். இறை ரீதியான பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது இறைவன் சம்பந்தப்பட்ட ஒரு பயணங்கள், ஏதாவது கோவிலுக்கு போகலாம், இல்லைன்னா ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு சொற்பொழிவுகள் கேட்கலாம். இந்த மாதிரி இறைவன் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு நம்ம சிறு தூர பயணங்களாவது போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கற்பக விநாயகரை வணங்குவது மிகவும் இன்னைக்கு நன்மைகள் தரும். வீட்டுல இறை சார்ந்த மகிழ்ச்சியான விஷயங்கள், சுப காரியங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பூஜை ஏதாவது வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீக விஷயங்களுக்காக நீங்க நன்கொடை ஏதாவது தர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இப்ப ஊர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பொங்கல் திருவிழா எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது. அதற்கான ஒரு பணம் கூட நீங்க தர்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கலாம். இல்லைன்னா கோவில் கட்டுமான பணிகள் நம்ம ஊர்கள்ல நடக்குதுன்னா அதற்கு ஏதாவது பணம் தருகின்ற சூழல்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொருட்கள் மீது அதிக கவனங்கள் தேவை. எந்த ஒரு முக்கியமான பொருளையும் எடுத்து செல்லும் போது அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. நண்பர்களோடு சிறு மன வருத்தம் இன்னைக்கு இருக்கும். ஏதாவது நண்பர்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கிட்னி, கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மருத்துவ ஆலோசனை வாங்குவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அடிவேறு சம்பந்தமான பிரச்சனைகள் சிறிது சிறிதாக ஒரு தொல்லை தருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பேங்க் லோன்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கொஞ்சம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவுதான். அதனால நமக்கு விரக்தி நிலை இருக்கலாம். நம்ம இன்னும் இவ்வளோ பேசுறோம், இவ்வளோ ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம், நம்மளுக்குன்னு ஒரு ஆதரவா ஒரு லோன் கொடுக்கலையே இன்னும் பேங்க்ல இருந்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்த நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்திற்காக மாற்றம் நடப்பதற்கான செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் இன்னைக்கு இதை இப்படி சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு டேட்டே நம்ம பிக்ஸ் பண்ணியிருப்போம் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக, அது கூட கொஞ்சம் மாத்தி வைக்கிறோம். இந்த மாதிரியான செய்திகள்லாம் வர்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீகவாதிகளோடு சந்திப்புகள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொற்றுநோய் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஏதாவது கொஞ்சம் உடல்நிலையில ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாய் வழி பாட்டி இருக்கிறாங்கன்னா அவருக்கு உடல்நிலையில இன்னைக்கு கவனம் அதிகம் தேவை. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு
சொத்துகள் வாங்கும் முயற்சிகள் இன்னைக்கு அது சார்ந்த ஈடுபாடுகள் இதுல எல்லாமே இறங்கலாம், நல்லபடியாக நடக்கும். வரன் பார்க்க எல்லாம் போறீங்கன்னா இன்னைக்கு போகலாம். அந்த வரன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிய தொழில் முயற்சிகள் எடுக்கிறீங்கனாலும் இன்னைக்கு பண்ணலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பண முதலீடு எதுலையாவது பண்றீங்கன்னு சொன்னா அதிக கவனங்கள் தேவை. முடிந்தால் அதை தவிர்ப்பது மிகவும் நலம் தரும். சொத்துகள் வாங்கும் முயற்சிகள் ஏதாவது இருக்குதுன்னா அதை இன்னைக்கு பண்ண வேண்டாம், இன்னொரு நாள் அதை செய்து கொள்ளலாம். புதிய முயற்சிகளிலும் ஈடுபடாம இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மைகள் உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. நல்ல காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் இது எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். நல்ல மேம்பாடும் முன்னேற்றமும் அதிகமாக இருக்கும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏதாவது எடுக்கிறீங்கன்னா இன்னைக்கு பண்ணலாம். உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் சீதாராமர். கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திரன் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். புதிதாக வேலை தேடும் நபர்களாக நீங்க இருக்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு சிறிய வேலையாவது இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தற்காலிக வேலைகள் எல்லாமே கொஞ்சம் நிரந்தரமாகுமா அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நடத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிறிய அளவிலான புதிய இறை ரீதியான வேலைகள் தொடங்குற எண்ணங்கள் இல்லைன்னா அதன் சார்ந்த முயற்சிகள்ல இன்னைக்கு ஈடுபடுவதற்கான எண்ணங்கள் நிறைய இருக்கும். மூலிகை சம்பந்தமான விஷயங்கள் இல்லைன்னா ஜோதிடம், டெய்லரிங் வேலை இல்லைன்னா நூல் சம்பந்தமான வேலைகள் இது எல்லாமே கொஞ்சம் பிசினஸ் ஏதாவது பண்ணலாம். சின்னதா ஏதாவது தொடங்குறதுக்கான எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இளைய சகோதரர் வழியில இன்னைக்கு கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாக இருக்கும். தொழில் துறைகள்ல வேலையாட்கள்னால சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இசை தெரிந்த நபர்கள் சிறிய அளவிலான தொழில் தொடங்கும் எண்ணங்கள் நிறைய இருக்கும். சின்ன அளவா ஏதாவது ஒரு நமக்கு இந்த மியூசிக் தெரியும், இதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனநிலையில ஒரு குழப்ப நிலை இருக்கும். இன்னைக்கு எதை எப்படி முடிவு பண்றது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது, குழம்பிக் கொண்டே இருப்போம். டக்குன்னு நமக்கு ஒரு ஒரு நல்ல ஐடியா, இதை நம்ம ஏன் சூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கும் நமக்கு சரியான காரணம் இருக்காது. இதை ஏன் நம்ம எடுக்கல அப்படிங்கிறதுக்கும் காரணம் தெரியாது. எதை எடுக்கிறதுனே இன்னைக்கு ஒரு குழப்ப நிலையில அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வயிறு சம்பந்தமான உபாதைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உணவு முறைகள்ல அதிக கவனங்கள் தேவை. உண்ணும் உணவு சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. வண்டி வாகனங்கள் எல்லாம் போகும்போது வெளியே செல்லும் போது அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. தாய் வழி உறவுகள் மூலம் சின்ன சின்ன வழக்குகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீண் வம்புக்கு போகாம இருக்கிறது மிகவும் நன்மை தரும். பெண்கள் வழியில சிறு சிறு சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தைரியமாக செய்யும் காரியங்கள்னால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பண செலவு கொஞ்சம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். நம்ம எதிர்பார்த்ததை விட இன்னைக்கு செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வழக்கு ரீதியில செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏதாவது கேஸ் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குதுன்னா அதன் வழியில செலவு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உடல் நல பிரச்சனைகள்னால தகுந்த மருத்துவ ஆலோசனை வாங்குறதுக்கான அதன் வழியில ஏதாவது செலவினங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சந்தேக உணர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சிலருக்கு திறமைகளால் அதிர்ஷ்டவசமாக வேலை கிடைக்கும் வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கு. அதாவது நம்மளுடைய திறமைகள் என்னைக்கோ அந்த திறமைகள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வெளிப்பட்டிருக்கும். அதை இன்னைக்கு யாராவது பார்த்திருப்பாங்க, இன்னைக்குதான் பார்த்திருப்பாங்க. சரி, நம்மளுடைய கம்பெனிகள்ல எல்லாம் இவருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை கான்டாக்ட் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி நல்ல ஒரு அதிர்ஷ்டவசமான நேரமெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடனை அடைக்கின்ற சூழல்கள் இன்னைக்கு இருக்கும். வைத்தியசாலை ரீதியாக நோய்க்கு மருத்துவம் பார்க்கும் எண்ணங்கள் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மூலிகை மருத்துவமோ மலர் மருத்துவம் இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஆங்கில மருத்துவம் தவிர வேற ஏதாவது மருத்துவங்கள்ல பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வழக்கு தொடுக்கும் எண்ணம் அது அவங்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அவங்க நம்ம இருந்து பிரிஞ்சு போனவங்க யாராவது
ஏதோ ஒரு சொத்து விஷயமாகவோ இல்லைன்னா பணம் ரீதியாகவோ சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்கன்னு சொன்னா இவங்க மேல நம்ம கேஸ் போடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்னால லாபம் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சொத்துகள் சேர்க்கும் முயற்சிகள்ல இன்னைக்கு ஈடுபடலாம். சொத்துக்களை ஏதாவது வாங்க போறீங்கன்னு சொன்னா அதன் சார்ந்த முயற்சிகள் இல்லைன்னா பேச்சுவார்த்தைகள் இதெல்லாமே இன்னைக்கு எடுத்து பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மன மகிழ்ச்சி உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு முடிந்த அளவு வெளியூர் பயணங்களை கொஞ்சம் தவிர்த்திடுறது நல்லது. எந்த விதமான பயணமாக இருந்தாலும் சரி இன்னைக்கு அது வேண்டாம். வண்டி வாகனங்கள் எல்லாம் போகும்போது அதிக கவனம் தேவை. இன்னைக்கு குறிப்பாக வரன் பார்க்க எல்லாம் போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அது வேண்டாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு தன வரவு உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. நற்காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு செய்யலாம். நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் இது எல்லாமே நீங்க மூவ் பண்ணலாம். அது நல்லபடியான முன்னேற்றத்தை தரும். புதிய முயற்சிகள் எதுவுமே இன்னைக்கு பண்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரியன் பாக்யஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். குடும்பத்திற்குள்ள சின்ன சின்ன மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விரக்தி நிலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குடும்ப ரீதியில. மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல தகுதிகள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீக பேச்சுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். நீங்க பேசும் விதங்கள்ல ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சாஸ்திர ஈடுபாடுகள் எல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, இதை இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பழைய சாஸ்திரங்களை நீங்க கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இறை சார்ந்த ஆன்மீக கலைகள் உங்களுடைய குழந்தைகளுக்கு இன்னைக்கு அதிகமாக தோன்றுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இறைவனுக்கு இறைவனுக்குன்னு உரிய ஏதாவது ஒரு ஒரு பூக்கற்ற பழக்கமாக இருந்தாலும் சரி, இறைவனுக்கு சாத்துகின்ற மலர்கள்னால இன்னைக்கு நான் சாமிக்கு ட்ரை பண்ணி பாக்குறேன், கட்டி பாக்குறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய குழந்தைகள் வழியில நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. டெய்லரிங் ஒர்க்ஸ், நூல் வேலை, மூலிகை சம்பந்தமான விஷயங்கள், ஜோதிடம் சம்பந்தமான எண்ணங்கள் இதெல்லாம் இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதிக தாக்கம் உள்ளதாக உங்களுடைய குழந்தைகளுக்கு இன்னைக்கு நிறைய இருக்கும். குடும்பத்தோடு ஆன்மீக பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாத்தா இருக்கிறாருன்னு சொன்னா அவருக்கு மனநிலையிலையும் உடல்நிலையிலையும் கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆன்மீக பயணம் செல்லும் எண்ணங்கள் இல்லைன்னா அதன் சார்ந்த முயற்சிகள், இதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடத்துறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடு செல்வதற்கான எண்ணங்களும் இல்லைன்னா அதன் சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறதுக்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பெண்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கருத்தரிப்பதுல இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்பத்தினரால திடீர் பண வரவு இன்னைக்கு இருக்கும். சிலருக்கு பூர்வீக இடங்கள்ல ஆரம்ப கல்வி படிக்க வைக்கின்ற எண்ணங்கள் இருக்கும். ரொம்ப தூரத்துல இருப்பீங்க, ரொம்ப ஊருக்கு பக்கத்துல டிரான்ஸ்ஃபர் வர மாதிரி ஒரு சூழல்கள்லாம் இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யலாம், சொந்த ஊர்லயே நமக்கு வீடு இருக்கு, அங்க ஒரு ஸ்கூல் இருக்கு, நம்ம இனிமே நம்ம பசங்களை இல்லைன்னா நீங்களே படிக்கிறவங்களா இருந்தாலும் நம்ம அங்க போய் படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உறவினர்களை காண செல்லும் சூழல்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உறவு முறை பயணங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சிலருக்கு ஆன்மீக சொற்பொழிவுகள், கதா காலட்சேபம் இது குறித்த வாய்ப்புகள் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் இதெல்லாம் புதிதாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆன்மீக ரீதியான சொற்பொழிவுகள், கதா காலட்சேபம் இது ஏதாவது ஒரு சின்ன வீடியோவாவது அப்லோட் பண்ணலாம். இல்ல நம்ம கோவிலுக்கு பக்கத்துல ஃபங்க்ஷன் இருக்கு, கோவில் சம்பந்தமான ஃபங்க்ஷன் இருக்கு, நம்ம போய் அதுல பேசலாம். இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறதுக்கும் எண்ணங்கள் நிறைய இன்னைக்கு இருக்கும். உணவு சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. எந்த உணவு எடுத்துக்கணும் எது வேண்டாம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு அதற்கு பார்த்து நீங்க சாப்பிடுறது மிகவும் நன்மை தரும். புதிதாக நண்பர்கள் எல்லாம் அறிமுகம் ஆவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு கொஞ்சம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதனோடு நம்ம புதிய முயற்சிகள்ல ஈடுபட்டோம்னா
சரிவர நம்மளால செயல்பட முடியாது. அதே மாதிரி புதிய தொழில் முயற்சிகளும் இன்னைக்கு எடுக்க வேண்டாம். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. அயல் நாடு குடியுரிமை ஏதாவது வாங்க போறீங்க, இல்லைன்னா அதன் சம்பந்தமான ஈடுபாடுகள் ஏதாவது இன்னைக்கு பண்ண போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு பண்ணலாம். ஏதாவது அப்ளை பண்றீங்கன்னா இன்னைக்கு பண்ணலாம். சொத்து வாங்குகின்ற முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறீங்கனாலும் இன்னைக்கு பண்ணலாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்கின்ற காரியங்கள்ல லாபம் 2 மடங்காக இன்னைக்கு இருக்கும். எந்த விஷயம் பண்ணாலும் 2 மடங்கு லாபம் இன்னைக்கு புதிதாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வரன் பார்க்க எல்லாம் போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு போகலாம். நல்ல பேச்சுவார்த்தைகள் இருக்கும். நம்ம எதிர்பார்க்கிறத விடவே அவங்க நல்லபடியாக நம்ம கிட்ட நடந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் தொடங்க எல்லாம் போறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு போடுகின்ற மூலதனம் மாதிரி 2 மடங்கு லாபம் கிடைக்கிறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் களத்திரஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். உங்களுக்கு புதிதாக வண்டி, வீடு, வாகனம், மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஒரு சிலருக்கு இந்த விஷயங்கள்ல விரக்தி நிலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பெரிதாக பயன்படுத்தவும் மாட்டாங்க. இருந்தாலுமே அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிறு குறைபாடுகள் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாய்க்கு மனநிலையில சிறு அதிருப்தி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருத்தல தரிசனங்களுக்கு செல்லும் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு இறை ரீதியான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வியாபாரம், விவசாயம், பண்ணை வேலைகள் இதில் எல்லாமே அதிக ஈடுபாடுகள் எடுத்து செய்வீங்க. இன்னைக்கு உறவினர்கள் வழியில சிறு சிறு மன வருத்தம், விரக்தி நிலை இதெல்லாம் இருக்கும். ஏதாவது உதவிகள் கேட்டிருப்பீங்க. நம்மளுடைய நெருங்கிய உறவினர்களாக இருப்பாங்க. நம்மளே அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்போம். ஆனா அவங்களால முடியும்னு தெரிஞ்சு நம்ம ஒரு ஹெல்ப் கேட்கும்போது அவங்க வழியில நமக்கு செய்யல அப்படிங்கிறப்ப நம்ம அதுல கொஞ்சம் விரக்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தியானம் பண்ணுனீங்கன்னா இன்னைக்கு ஓரளவு மனநிலையில கொஞ்சம் அமைதியான சூழல் இருக்கும். வயதில் மூத்தோர்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் இங்க கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வீட்டில் உள்ள பெரியோர்களுடைய ஆலோசனை என்னைக்குமே முக்கியமான ஒண்ணு. சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள், சுவாச ரீதியில இருக்கிற பிரச்சனைகள், சுவாச உறுப்பு மூக்குல இருந்து நுரையீரல் வரைக்கும் இருக்கிற இடங்கள், தொடை சம்பந்தமான பகுதிகள், தலை சம்பந்தமான இடங்கள் இதுல எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கவனம் தேவை. ஆன்மீக சிந்தனை இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலை இல்லைன்னா படிப்பு காரணமாக இடமாற்றம் ஏதாவது செய்வோமா அப்படிங்கிற எண்ணங்கள், அதன் சார்ந்த முயற்சிகள் இதெல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தாய் வழி உறவினர்கள் வழியில சந்திப்புகள் நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உறவு முறை பயணங்கள், ஏதாவது சந்திப்புகள் இதெல்லாம் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அவர்களுடைய ஆதரவும் உங்களுடைய எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மூலிகை மருந்து தயாரிக்கும் விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மருத்துவ முகாம்கள்ல எல்லாம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஆழ்ந்த சிந்தனைகளும் அதற்கான தூண்டுதல்களும் இன்னைக்கு நிறைய இருக்கும். ஒரு நல்ல சிந்தனையாக இருந்தால் அதற்கான முயற்சிகளை நம்ம இன்னைக்கே எடுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. வேத ரீதியான ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். வேதம், மந்திரங்கள் இல்லைன்னா இறை சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் அதிக முயற்சிகள் எடுத்து நிறைய ஈடுபாடுகள் இன்னைக்கு செய்வோம். கல்வி கற்கும் எழுது பொருட்கள் உற்பத்தி ஏதாவது பண்றவங்களா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். கட்டிடம், பாலம், சாலை இது எல்லாமே ஒப்பந்தம் செய்யும் எண்ணங்கள் நிறைய இருக்கும். இந்த மாதிரி கான்ட்ராக்ட் பேஸ்டு ஒர்க்ஸ் ஏதாவது எடுப்போமா அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் வரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிய நல்ல விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். அது நல்லபடியாக உங்களுக்கு சக்சஸ் ஆக இருக்கும். வேலைகளுக்கு ஏதாவது சேர போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அதற்கான முயற்சிகள் எடுக்கலாம். அது நல்லபடியாக இருக்கும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்கின்ற விஷயங்கள்னால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால புதிய முயற்சிகள் எடுக்கும் போது
நம்ம நல்ல விஷயமாகவே செஞ்சு கொண்டிருப்போம். ஆனா முடியும் போது நமக்கான ஒரு பெரிய பிரச்சனை காத்து கொண்டிருக்கும். கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் இன்னைக்கு செய்யாதீங்க. அந்த கடனை அடைக்க முடியாது துன்பப்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிய தொழில் முயற்சிகளும் இன்னைக்கு வேண்டாம். அதன் சார்ந்த முயற்சிகள் இன்னைக்கு எதுவும் எடுக்க வேண்டாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் ஏதாவது பண்றீங்கன்னா இன்னைக்கு பண்ணலாம். அது நிறைய லாபத்தை கொடுக்கும். ஏதாவது ரெக்கமெண்டேஷன் விஷயமா யாரையாவது போய் சந்திக்க போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு போய் பார்க்கலாம். சார் இந்த மாதிரி பசங்களுக்காக கேட்குறேன் சார், ஒரு வேலைக்காண்டி ரெக்கமெண்ட் பண்ணுங்க சார், உள்ள ஒரு ஸ்கூலுக்காண்டி கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்க சார், ஸ்கூல்ல பேசுங்க, இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் ஏதாவது கேட்குறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு போய் நம்ம அவங்கள பார்க்கலாம். நல்லபடியாக அவர் வழியில ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதாக வேலைக்கெல்லாம் சேர போறீங்க அப்படின்றவங்களும் இன்னைக்கு சேரலாம். உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இருக்கின்றார். புதிய முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளும் போது அதன் வழிகள்ல சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிரிகள் வழியில தொல்லைகள் இருந்ததுன்னா அதற்கெல்லாம் தகுந்த பதிலடிகள் தர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் முறைகள்ல வேலையாட்களால சின்ன சின்ன செலவினங்கள் ஏற்படுறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதிகமான தைரியம் இன்னைக்கு நிறைய இருக்கும். எந்த விஷயங்களையும் நாம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் இன்னைக்கு நிறைய இருக்கும். எதையுமே இன்னைக்கு துணிவுடன் செயலாற்றும் எண்ணங்கள் நிறைய இருக்கும். நல்ல விஷயங்கள், ஆக்கமான விஷயங்கள் எல்லாமே தைரியமாக ஈடுபடுங்க. அதாவது கொஞ்சம் யோசிச்சு இது நல்ல வேலை, இதை செஞ்சா இந்த மாதிரியான நல்லதுகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நினைச்சு அதுக்கப்புறமா அதுல ஈடுபடணும். தேவையில்லாத செயல்களை தைரியமாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வர்ற பின்விளைவுகளை சந்திக்க போறதும் நாம தான். அதனால கொஞ்சம் செயல்பாடுகள்ல இன்னைக்கு கொஞ்சம் அதிக அக்கறை செலுத்துவது மிகவும் நல்லது. போக வாழ்க்கை இன்னைக்கு உண்டு. இளைய உடன்பிறப்புகள் வழியில சின்ன சின்ன செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. காது சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மருத்துவ ஆலோசனை ஏதாவது வாங்குவோமா அப்படிங்கிற எண்ணங்களும் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதாக ஆபரணங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் நிறைய இருக்கும். பயணங்கள் வழியில செலவுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம் இவ்வளவு செலவாகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும். அதனால பயணங்கள் வழி செலவுகளும் அலைச்சல்களும் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வேலை இல்லைன்னா படிப்பு ரீதியில ஏதாவது இடமாற்றம் செய்வோமா அப்படிங்கிற சிந்தனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திறமைகளுக்கு தகுந்த பலன் இல்லையே அப்படிங்கிற ஒரு விரக்தி நிலை இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உபதேசிக்கிறதுல இன்னைக்கு உங்களை மிஞ்சுறதுக்கு ஆளே இல்லைங்க. அதாவது உபதேசம் யாராவது ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா போதும் உங்களுக்குள்ள இருந்து கட கட கடன்னு நிறைய அட்வைஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனோபலம் சற்று கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விடாமுயற்சி செய்யுங்க. எந்த வேலைகள்லையுமே இன்னைக்கு லாபம் நிறைய இருக்கும். பொழுதுபோக்கு ரீதியில செலவினங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு படத்துக்கு போகலாம்னு நினைக்கலாம், இல்லைன்னா எங்கேயாவது கொஞ்சம் ஊர் சுற்றுற மாதிரியான பிளான் போடலாம். இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது அதன் வழியில இன்னைக்கு செலவினங்கள் நிறைய இருக்கின்றது. இராணுவ வேலைக்கு ஏதாவது முயற்சி செய்வோமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முடிவுகள் எடுக்கும் விஷயங்கள்ல கொஞ்சம் குழப்ப நிலை இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எந்த முடிவை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுப்போமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வைத்திய மூலிகை விற்பனை பண்றவங்களா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வேலைகள் மூலமா சின்ன சின்ன செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இசை பள்ளிகள்ல சேரும் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இசை மீது ஆர்வங்கள் அதிகமாகி வீட்டுல உள்ள பசங்களே கேட்பாங்க, அம்மா என்ன இந்த மாதிரி ஒரு ஒரு கோர்ஸ்ல சேர்த்து விடுங்க, மியூசிக் கோர்ஸ்ல அப்படின்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எந்த ஒரு தகவலையும் நன்றாக ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா நீங்க அதன் மேற்படி என்ன செய்யணுமோ அதை பண்றது மிகவும் நன்மை தரும். பொருட்கள் மீதான அதிக கவனங்கள் தேவை. காணாமல் போன பொருட்கள் கிடைக்கிறது கொஞ்சம் அரிதான நிலையாக இருக்கின்றது. அதனால பொருட்கள் மீது அதிக கவனங்கள் தேவை. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சொத்து சம்பந்தமான முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறீங்கன்னு சொன்னா அதை இன்னைக்கு
பண்ணலாம். வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்க போறீங்க, இல்லைன்னா அதற்கான முயற்சிகள்ல ஈடுபட போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அதை எல்லாமே பண்ணலாம். ஆபரணங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய யோகமான நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவர்களுக்கு நன்மைகள் அதிகம். உங்களால உங்களுடைய உடன் இருக்கிறவங்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு, இவங்களுக்கு எல்லாருக்குமே நன்மைகள் அதிகமாக இருக்கும். கடன் தரும் முயற்சிகள் ஏதாவது இருக்குதுன்னா முடிந்தளவு அதை தவிர்ப்பது மிகவும் நலம். மருத்துவ உதவிக்காக வேணா நம்ம ஹெல்ப் பண்ணலாம். மற்ற விஷயங்கள்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும்போது அதிக கவனங்கள் தேவை. இன்னைக்கு பண முதலீடு சார்ந்த விஷயங்கள்லையும் இன்னைக்கு ஈடுபடுவதை தவிர்ப்பது மிகவும் நன்மைகள் தரும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு தன வரவு உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மேற்கொள்ளும் விஷயங்கள்ல முழுமையான வெற்றி இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மன மகிழ்ச்சியான நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். பொருளாதார ரீதியில இன்னைக்கு மேம்பாடான ஒரு நிலை இருக்கும். எதிர்பார்த்த பண வரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உணவு முறைகள்ல அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. பேசுதலின் மூலம் ஆதாயம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். பேச்சுகள் மூலமா இன்னைக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீக சம்பந்தமான பேச்சுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மூத்த சகோதரரிடம் பேசும் விஷயங்கள்ல அதிகமாக இன்னைக்கு இருக்கும். அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்னைக்கு மூத்த சகோதரர்கிட்ட கொஞ்சம் கேட்டு பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். பிரிந்து சென்ற நபர்கள் மீண்டும் குடும்பத்துடன் இணையறதுக்கான முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மறைமுக திட்டங்கள் மூலம் லாபம் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதிர்பார்த்த உதவிகள் தகுந்த நேரத்தில் கிடைக்கிறதுனால லாபம் நிறைய இருக்கும். இன்னைக்கு எதிர்பார்த்த நேரத்துல அந்த உதவிகள் டக்குன்னு உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால அந்த வேலையை நீங்க கரெக்டா பினிஷ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தெய்வ தொண்டுகளின் வழிகள்ல லாபங்கள் அதிகமாக இருக்கும். தெய்வீக சம்பந்தமான வேலைகள்ல ஈடுபடுறவங்களுக்கு இன்னைக்கு லாபம் நிறைய இருக்கும். ஆதாயமும் அதிகமாக இருக்கும். தர்ம காரியங்கள் அதிகமாக செய்வதற்கான சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். தான தர்மங்கள் ஏதாவது நிறைய பண்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் வழியில லாபங்கள் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய வழியாக பயன்படுத்திய பொருட்கள் இருக்கும். அதெல்லாம் இன்னைக்கு நமக்கு நிறைய லாபத்தை தருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேராசைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கற்ற கல்வி இல்லைன்னா கலைகள் வழியில லாபங்கள் அதிகமாக இருக்கும். நீங்க படிச்ச படிப்புனாலையும் உங்களுக்கு தெரிந்த கலைகள்னாலையும் இன்னைக்கு உங்களுக்கான வரவுகளோ இல்லைன்னா ஆதாயங்களோ லாபங்களோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நகை பகுதிகளில் அதிக கவனங்கள் தேவை. கைவிரல் நகங்கள் இருக்குதுல்ல, அதுல எல்லாமே அதிக கவனங்கள் தேவை. ஆன்மீகவாதியாக செல்லுகின்ற எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேச்சு சார்ந்த மருத்துவங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட இருந்து பேச்சுவார்த்தைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இசை மூலம் நன்மையான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. இசை ரீதியா ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்கலாம். இல்லைன்னா புதிதாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதையலாகவோ தானமாகவோ அன்பளிப்பாகவோ ஏதோ ஒரு விதத்துல பொருட்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு தன வரவு உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மேற்கொள்கின்ற விஷயங்கள்ல லாபங்களும் வெற்றிகளும் இன்னைக்கு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுல முழுதளவு வெற்றி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிதாக முயற்சிகள் ஏதாவது தொழில் சம்பந்தமாகவோ இல்ல வேறு விதங்களிலோ நீங்க ஏதாவது முயற்சிகள் பண்றீங்கன்னு சொன்னா அதுல நிறைய வெற்றிகளும் லாபங்களும் இன்னைக்கு இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு முடிந்தளவு வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நலம் தரும். வண்டி வாகனங்கள் எல்லாம் போகும்போது அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. கவன சிதறல்களோடு நம்ம வெளியே போகக்கூடாது. சாலை பகுதிகள் எல்லாம் கடக்கும் போது அதிக கவனங்கள் தேவை. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு பொருள் வரவு இதெல்லாம் உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம், அது எல்லாமே இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் எல்லாமே எடுத்து பண்ணலாம். ஒரு வரன் பார்க்க போறீங்கன்னாக போகலாம். புதிதாக தொழில் தொடங்க போறீங்கன்னு சொன்னாலும் பண்ணலாம். இல்லைன்னா வேலைக்கு அப்ளை பண்ண போறேன் அப்படின்னாலும் பண்ணலாம். புதிதாக வேலை தொடங்க போறேன்
அதாவது வேலைக்கு சேர போறேன் அப்படிங்கிறவங்களும் இன்னைக்கு சேரலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அடர் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன். தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் ராசியிலேயே இன்னைக்கு இருக்கின்றார். புதிதாக இன்னைக்கு ஆன்மீக விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஞானம் அதிகமாக இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீக நாட்டம் மேலோங்கி இருக்கிறதுனால தியானங்கள் எல்லாம் செய்யக்கூடிய விருப்ப நிலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தொழில் மீது கொஞ்சம் நாட்டமின்மை இல்லைன்னா விரக்தி நிலை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. டெய்லரிங் ஒர்க்ஸ், நூற்பாலை சம்பந்தமான வேலைகள், ஜோதிடம் சம்பந்தமான வேலைகள், ஆன்மீக வேலைகள் இதிலெல்லாம் செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆன்மீக எண்ணங்களால அனைவரையுமே கவரக்கூடிய சக்தி இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கும். சிறிதளவிலான தலைவலி, உடல்நிலை இதுல எல்லாமே கொஞ்சம் அதிக ஆரோக்கியம் இதெல்லாம் செலுத்துறது மிகுந்த நன்மைகள் தரும். திறமைகளை வெளிப்படுத்தியும் நல்ல வாய்ப்பு அமையலையே அப்படிங்கிற ஒரு விரக்தி நிலை இருக்கும். நம்மளுடைய திறமைகள் எல்லாம் நிறைய இன்டர்வியூஸ் போயிட்டோம், நமக்கு இன்னும் பெருசா ஒரு வேலையும் கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை, வருத்தம், விரக்தி இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மன திருப்தி கொஞ்சம் குறைவாக இன்னைக்கு இருக்கும். தாத்தா இருக்கிறாருன்னா அவருடைய உடல்நிலையில எல்லாமே கொஞ்சம் அதிக கவனம், அக்கறை செலுத்துவது மிகுந்த நன்மைகள் தரும். கனவுகளால கொஞ்சம் தொல்லை நிலை அதிகமாக இருக்கும். தலைமுடி, ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள்னால அதிக வருத்தம் இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு. அதனால இதன் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது இருக்குதுன்னா மருத்துவர்கிட்ட ஆலோசனை செய்யறது நன்மை தரும். மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தர்ம சிந்தனைகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தெய்வ நம்பிக்கைகள் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் முறைகள்ல உங்களுக்கு மறைமுகமான தொல்லைகள் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்ச நாள் ஆயிருக்கும். அத இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் அது ஒரு மறைமுகமா இருக்கு, வெளிப்படையா இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெளிப்படையா அது தெரிஞ்சிரும். இன்னைக்கு தெரியாம நமக்கு தெரியாமயே இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுடைய வேலைகள்ல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆன்மீக யோகிகள் எல்லாம் சந்திப்பு இல்லைன்னா ஏதாவது முயற்சிகள் இது ஏதாவது எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தெய்வ பணிகள்ல அதிக ஈடுபாடுகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். பதவிகள்ல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு குறித்த ஒரு மன வருத்த நிலை இருக்கும். என்ன ரொம்ப லேட் ஆயிட்டே இருக்கு, இந்த பிரச்சனை இழுத்துட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய பதவி உயர்வு குறித்த வருத்தங்களாக நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல கொஞ்சம் தடுமாற்ற நிலை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனோடு நம்ம புதிதாக வேலைக்கு முயற்சி செய்றீங்க, இன்டர்வியூ எல்லாம் போறீங்க அப்படின்னு சொன்னா நம்மளால சரியா செயல்பட முடியாது அதுல. அப்ப அதுல நம்ம சரியா செயல்படலைன்னா நீங்க ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால இன்னைக்கு புதிய முயற்சிகள் எதுவுமே பண்ண வேண்டாம். வேலைக்கெல்லாம் சேர போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நாளே நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களுமே இன்னைக்கு பண்ணலாம். மேற்கொள்கின்ற விஷயங்கள்னால லாபங்களும் உதவிகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள் போகலாம். ஆன்மீக குருக்களிடம் ஆசை பெறுவதற்காக போறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதுலயும் இன்னைக்கு ஈடுபடலாம். இது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு அதிக லாபம் உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதன் வழியில உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வியாபாரம் இல்லைன்னா தொழில் சம்பந்தமான தொடங்குதல் இல்லைன்னா அதன் சம்பந்தமான பயணங்கள், வியாபார ரீதியான பயணம், தொழில் முறை பயணம், இந்த மாதிரியான விஷயங்கள் இதையெல்லாம் இன்னைக்கு மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்களும் அதன் சார்ந்த முயற்சிகள்ல ஈடுபடுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல ஈடுபடுறதுக்கான எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் சிவ தட்சிணாமூர்த்தி. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். அதனால இன்னைக்கு உங்களுக்கு
தந்தை வழிகள்ல சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிலருக்கு வெளிநாடு பயணங்கள் இல்லைன்னா வெளிநாடு வேலைகளுக்கான பண ஏற்பாடு ஏதாவது செய்யலாம். அதற்காக கடன் வாங்கலாம். இல்லைன்னா உறவினர்கள் வழியில தெரிந்தவர்கள் கிட்ட கொஞ்சம் பணம் உதவி பண்ணுங்க, நான் போனதுக்கு அப்புறமா திருப்பி கொடுக்குறேன், அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உறவினர்கள் வழியில சிறு கடன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தைக்கு மனதளவுல கொஞ்சம் இன்னைக்கு ஏதாவது சின்ன சின்ன வருத்த நிலைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள்ல அதிக கவனங்கள் தேவை. உணவு ரீதியான விஷயங்கள்ல எல்லாமே அதிக அக்கறை செலுத்துவது இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். மனநிலை வருத்தங்கள்னால உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சுமை இருக்கும் இன்னைக்கு மனதிற்குள்ள. இந்த பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்களே அப்படின்னு மனதுக்குள்ளேயே ஒரு வருத்த நிலை இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இறை சார்ந்த எண்ணங்கள்ல கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வண்டி வாகனங்கள் எல்லாம் போகும்போது இன்னைக்கு கவனங்கள் தேவை. கோவில் வேலைகள் எல்லாம் ஈடுபடுறவங்களுக்கு செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதிர்பாராத வகைகள்ல நம்ம ஏதாவது பொருட்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான செலவினங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேரன் பேத்திகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி தர்ற வழியில ஏதாவது செலவினங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீக குருக்களை சந்திக்க செல்லும் எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்ப அதன் வழிகள்ல நமக்கு ஏதாவது செலவினங்கள் ஏற்படலாம். நம்ம போகணும்ல, அப்ப அதற்கான பயண செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தை வழி விரோதிகள் இல்லைன்னா எதிரிகளுடைய தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. தந்தையோட பொருட்களை எல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்கன்னா அதிக கவனங்கள் தேவை. இன்னைக்கு வெளியில எல்லாம் எடுத்து செல்லும் போது இது நல்ல கவனமா நம்ம எதையுமே பார்த்துக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். தந்தையோட பொருட்களை பயன்படுத்தும் போது நிறைய கவனங்கள் தேவை. சகோதரர் இல்லைன்னா அப்பாவோடு சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முடிந்தளவு கடனாக பொண்ணோ பொருளோ வாங்குறத இன்னைக்கு தவிர்ப்பது மிகவும் நலம் தரும். ஏன்னு சொன்னா நம்மளால திருப்பி தர முடியாது, இல்லைன்னா பெரிய அளவிலான கடன்கள் ஏற்பட்டுடும். அதை நம்ம கொடுக்கறதுக்கு திருடு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதை கொடுக்கும்போது நிறைய கடன் படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிஞ்ச அளவு இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறதை இன்னைக்கு கொஞ்சம் நிறுத்திடுறது மிகவும் நன்மைகள் தரும். சிலருக்கு வேலை சார்ந்த விஷயங்களாக இடமாறுதல்கள் ஏதாவது நடக்கிறதுக்கு, அதன் பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஒரு சிலருக்கு தங்களுடைய கடன் தொந்தரவுகள்னால கடனை திருப்பி செலுத்துறதுக்கான அவசர நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு உடல் தொந்தரவு காரணமாக மருத்துவ செலவுகள் ஏதாவது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இந்த வகைகள்ல கொஞ்சம் செலவினங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களிலுமேயே இன்னைக்கு ஈடுபடலாம். இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முதலீடு சம்பந்தமான வேலைகள்ல கொஞ்சம் அதிக கவனங்கள் எடுத்து நீங்க செயல்படலாம். சொத்துகள் வாங்கும் முயற்சிகள்லையும் இன்னைக்கு நீங்க ஈடுபடலாம். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் இன்னைக்கு செய்யக்கூடாது. கடன் வாங்கினா அந்த பிரச்சனை அந்த கடனை அடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப சிரமப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வரன் பார்க்க எல்லாம் போறோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அது வேண்டாம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இல்லைன்னா அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இதுல எல்லாம் ஈடுபடக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிதாக வேலைக்கெல்லாம் சேர போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எடுக்கலாம். அது நல்லபடியாக இருக்கும். புதிதாக தொழில் தொடங்க விரும்பும் நபர்களும் இன்னைக்கு தொடங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். பெரிய அளவிலான முதலீடுகளை கொஞ்சம் முடிந்தளவு இன்னைக்கு தவிர்ப்பது நலம் தரும். ஏன்னா போட்ட அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். பேராசைகளால நஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். அதனால அதிக கவனங்கள் தேவை. இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் அதிக ஆசை கொண்டு நம்ம எந்த விஷயத்திலையும் இறங்காம இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். திடீரென ஏற்படும் அதிர்ஷ்டங்களால நன்மைகள் லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பரிகார வேள்விகள் எல்லாம் நடத்துவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீகம் சாஸ்திரம் இதெல்லாம் முறையாக செயல்படுத்துவது மிகுந்த நன்மைகள் தரும். எதையுமே கொஞ்சம் சரியாக ஃபாலோ பண்ணீங்கன்னா, கொஞ்சமாவது சரியா ஃபாலோ பண்ணணும். சுத்தமா நீங்க தப்பு தப்பா பண்ணோம்னா அதன் வழியில நமக்கு பாவங்கள் தான் சேரும். அதனால
எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணும்போது அதை சரியா முறையா கடைபிடிக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். ஆன்மீகம் சாஸ்திரத்தை இன்னைக்கு முறையாக கடைபிடிங்க. மனைவி வழிகள்ல சொத்து வழிகள்னால ஆதாயம் அதிகமாக இருக்கும். மனைவி வழியில இன்னைக்கு சொத்து வரவுகள் இருக்கு. அதன் வழிகள்ல உங்களுக்கு லாபங்கள் நிறைய இருக்கின்றது. மூத்த சகோதரர்னால பிரச்சனைகள், ஏமாற்றங்கள் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 2வது திருமணம் எல்லாம் ஏதாவது பண்றீங்கன்னு சொன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரும். இல்லைன்னா திருமண ஏற்பாடுகள்ல தேவையில்லாத பேச்சுகள்னால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை பயன்படுத்த கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகள் வரும்போது நீங்க அதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். நம்மள்ட்ட பேசாமையே இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க இன்னைக்குன்னு பார்த்து ஒரு சான்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா நம்ம அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவு காலமா ஒரு சண்டை போட்டு பேசாம இருக்காங்க. இந்த பிரச்சனையினால நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது. அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம அதை நினைச்சு வருத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால நீங்க கொஞ்சம் அதிக கவனத்தோடு இன்னைக்கு செயல்முறைகளையுமே நல்லா யோசிச்சு செயல்படுறது மிகுந்த நன்மைகள் தரும். நண்பர்களோடு கூடிய ரகசிய ஈடுபாடுகள்ல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அந்நிய நாட்டு தொடர்புகள்ல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிலருக்கு அந்நிய நாட்டோடு தொடர்பு பெறும் சூழல்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொதுநல சேவைகள் மையங்கள்ல அதிகமான ஈடுபாடுகள் எடுத்து இன்னைக்கு செயல்படுவீங்க. விரும்பிய பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. ஒப்பந்த விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. எந்த ஒரு தொழில் முறையாக இருக்கட்டும், இல்லைன்னா வேறு விதங்கள்ல ஒப்பந்தங்கள் எல்லாம் போடுறோம் அப்படின்னு சொன்னா அதுல அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவாக இருக்கு. எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த நேரத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றது. இன்னைக்கு ஆராய்ச்சி சார்ந்த நூல்கள் ஏதாவது வெளியிடுவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு வியாபாரம் சம்பந்தமான புதிய எண்ணங்கள் வரலாம். அதன் சார்ந்த முயற்சிகள் எல்லாமே ஈடுபடலாம். புதிய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். அது நல்லபடியாக நடக்கும். சொத்துகள் இல்லைன்னா வண்டிகள் வாங்கக்கூடிய எண்ணங்கள், அதன் சார்ந்த முயற்சிகள்ல ஈடுபடுறது, இது எல்லாமே நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீண் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மனக்குழப்பம் நிறைய இருக்கும். கவன சிதறல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால வெளியே போகும்போது அதிக கவனத்தோடு போகணும். வண்டி வாகனங்கள் எல்லாம் போகும்போது கவனத்தோடு இருக்கணும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு செய்யும் வேலைகள்ல வெற்றிகளும் லாபங்களும் இருக்கும். எந்த ஒரு மேற்கொள்கின்ற விஷயங்களாக இருந்தாலும் இன்னைக்கு முழுதளவிலான வெற்றிகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். புதிய தொழில் இல்லைன்னா வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகள்ல இன்னைக்கு ஈடுபடலாம். வரன் குறித்து பேசுறீங்கன்னு சொன்னாலும் அதுவும் இன்னைக்கு பண்ணலாம். நல்லபடியாக அமையறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன். மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். புதிதாக தொழில் தொடங்கும் எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு கூட்டு தொழில் சார்ந்த எண்ணங்கள் இல்லைன்னா கூட்டு வியாபாரம் சம்பந்தமான எண்ணங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுல இருந்து நம்ம சுய தொழிலாக மாற்றுவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது கூட்டு தொழிலா பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இதையே நம்ம சொந்த பிசினஸா ஏன் பண்ணக்கூடாது, நம்மளே ஏன் சுயமா பண்ணக்கூடாது, அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஏதாவது சின்ன பிரச்சனைகள் நடந்திருக்கலாம் நம்மளோட பார்ட்னரோட, இல்லைன்னா நமக்கே அது செட் ஆகாம இருந்திருக்கலாம். நம்ம இவங்களோட எதுக்கு வச்சுக்கணும், நமக்கு தான் அதுல லாபம் நிறைய இருக்கு, இந்த வேலைகள் எல்லாம் தெரியும், நம்ம தனியா பண்ணனா என்ன அப்படின்னு சொல்லி தனியா தொடங்குறதுக்கான எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய தொழில் இல்லைன்னா வேலைகள்ல வாழ்க்கை துணையினால ஆதரவுகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய எந்த வேலைகளாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் சப்போர்ட் இன்னைக்கு நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் இல்லைன்னா வியாபாரத்துல அப்படி இல்லைன்னா பணி இதன் சார்ந்த பயணங்கள் ஏதாவது செல்றதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். இன்னைக்கு தொழில்முறை பயணங்கள், ஏதாவது பொருட்கள் வாங்கணும், இல்ல பெரிய கருவிகள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கலாம். வியாபார முறை பயணங்கள் அப்படின்னா இந்த இடத்துலதான் இந்த பொருட்கள் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சு நீங்க அங்க போயிட்டு அதற்கான அமௌண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க பார்சல் எல்லாம் பண்ணி போட்டு விட்டுடுங்க, இந்த ஏரியாவுக்கு இந்த அட்ரஸ்க்கு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி இதன் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளுக்காக பயணங்கள் மேற்கொள்ளலாம். இல்லைன்னா பணி சம்பந்தமான பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ளலாம். உங்களுடைய அரசு பணிகளாக இருக்கலாம், தனியார் பணிகளாக இருக்கலாம். அதன் சம்பந்தமா
ஏதாவது ஒரு முக்கியமான வேலை கொடுத்து இங்க போய் இந்த வேலையை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதன் முறையில ஏதாவது பயணங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஆன்மீக ரீதியான வேலைகளையும் எடுத்து செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் ரீதியான மீட்டிங்ல எல்லாம் கலந்து கொள்வதற்கான எண்ணங்கள், அதன் வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய சூழல்கள் இருக்கு. தொழில் ரீதியான கணக்கு வழக்கு பிரச்சனைகள் காரணமாக சரி பார்க்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அது முழுதாக தப்பாகிடும். அதனால கணக்கு வழக்கு எல்லாம் பார்க்கிறவங்க கொஞ்சம் சரியாக பார்க்கிறது மிகவும் நன்மைகள் தரும். அதையெல்லாம் சரி பார்க்கின்ற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பயணங்கள் சம்பந்தமான தொழில்கள் சிலருக்கு அமையலாம். அதாவது பயணங்கள் போய் எப்படி எடுத்துரைக்கலாம், இல்லைன்னா ஒரு பயணம் சார்ந்த ஒரு டிராவல்ஸே வச்சிருக்கோம் அப்படின்னாலுமே அதன் ரீதியான ஏதாவது ஒரு கைடு இந்த மாதிரி எல்லாம் தொழில் அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருமணம் உள்ளிட்ட தொழில்கள் தொடங்குற எண்ணங்கள் நிறைய இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல எவ்வளவோ வேலைகள் இருக்கு. இப்பெல்லாம் நம்ம பெரிதா நம்மளாக இழுத்து போட்டு எந்த ஒரு செயலையும் செய்யறது இல்ல. திருமண விஷயங்கள்ல இந்த ஒரு கான்ட்ராக்ட் அவங்க கிட்ட கொடுத்துருங்க, சமையல் வேலையா இவங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வேலைக்குமே தனித்தனியாக ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி மண்டபத்திலேயே ஒரு பேக்கேஜ் மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு தொழில்கள் ஏதாவது நமக்கு தெரிஞ்சது, ஒரு மேடை அலங்காரமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு லைட் செட்டிங்கா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு புது புது விஷயங்கள்ல நம்ம ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிலருக்கு வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான தொழில்கள்ல ஈடுபடுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளியூர்கள்ல போய் வேலை பார்க்கலாம், இல்லைன்னா வெளிநாட்டுல ஏதாவது வேலைகளுக்கு முயற்சி செய்யறதுக்கான எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய தொழிலுக்கு நண்பர்கள், வாழ்க்கை துணை என இவர்களுடைய ஆதரவுகள் எல்லாமே நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வேலைகள்னால லாபங்கள், வெற்றிகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். தன வரவு உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கின்றது. மன மகிழ்ச்சியான நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்களை முடிந்தளவு கொஞ்சம் தவிர்ப்பது நலம். அதிக கவனங்கள் தேவை. பயணங்கள் போகும்போது வண்டி வாகனங்கள் எல்லாமே கவனமாக போறது மிகுந்த நன்மைகள் தரும். புதிய முயற்சிகள் எதுவுமே இன்னைக்கு எடுத்து பண்ண வேண்டாம். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு, தனவரவு உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. வரன் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏதாவது பேசுறீங்கனாலும் இன்னைக்கு அது குறித்து பேசலாம். புதிதான தொழில் முயற்சிகளும் இன்னைக்கு எடுக்கிறதுக்கு நல்ல முன்னேற்றமும் தர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.